ஒரு கோவிலில் திருவிழா வரும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி காப்பு கட்டுவாங்க. அவங்க காப்பு கட்டுறதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. அந்த காப்பு கட்டுற சம்பிரதாயத்துலேருந்து ஆரம்பிக்குது அந்த கடவுளோட வழிமுறைகள். ஓகே, கோவிலுக்கு போகும்போது நல்லா பட்டு புடவை உடுத்தி, பட்டு பாவாடை உடுத்தி, சிறு பிள்ளைகள்லாம் பட்டு பாவாடை, பெரிய பெண்கள் எல்லாம் பட்டு புடவை, நல்ல புடவை துணிமெல்லாம் அழகாக உருட்டி அழகாக உடுத்தி மங்களகரமாக பக்தி மயத்தோட, பக்தி நயத்தோட, பக்தி பரவசத்தோட அந்த சாமியை தரிசனம் பண்ணுவாங்க. ஊர் ஃபுல்லாக கரகம் வரும், சாமி ஊரில் வரும், தெரு வீதி உலா வரும் சாமி. அதெல்லாம் பார்த்து ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக நைட்டு கச்சேரின்னு ஒன்று வைப்பாங்க. ஆடல் பாடல். நான் தப்பு சொல்லலை. அந்த கச்சேரி வைக்கிற மேடைக்கு பின்னாடி அந்த சாமியோட பெரிய பேனர் இருக்கும். இந்த ஊர் மாரியம்மன் திருவிழா. அந்த மாரியம்மன் போட்டுட்டு பின்னாடி மாரியம்மன் போட்டிருக்கிற அந்த எழுத்துக்கு பின்னாடி மாரியம்மனே சிலையாக இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் வச்சுருப்பாங்க. அந்த கட் அவுட்டை வச்சுட்டு அந்த ஆடல் பாடலை பண்ணுவாங்க பாருங்கள். வேலை அவ்வளோ ஒரு நாசம் பண்ணுவாங்க, கொலை நாசம் பண்ணுவாங்க. குனிஞ்சி ஆடுறது, அரைகுறையாக ஆடுறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துக்கிட்டு உருள்றது. இது எனக்கு ஒன்றும் புரியல. காப்பு கட்டுறதுல ஆரம்பிக்கிற ஒரு திருவிழாவை இப்படி அரைகுறை ட்ரெஸ்ஸோட, அசிங்கமான வார்த்தைகளோட, தவறான வார்த்தைகளோட, ஆபாசமான வார்த்தைகளோட, ஆபாசமான நடனத்தோட கீழே மேலே உருண்டு பிறண்டு விழுந்து எழுந்து ஒரு பெண்ணும் ஆணும் ஆடுறத ஊரே வேடிக்கை பார்க்கும். இது எப்படி, எந்த மாதிரி கலாச்சாரம், இது எந்த மாதிரி ரூல்ஸ், எந்த மாதிரி ஒரு ஒரு கடவுள் பக்தி எனக்கு புரியல. காப்பு கட்டும்போது எவ்வளோ பக்தி மயத்தோட, பக்தி நயத்தோட அத்தனை நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி அது கஞ்சி வாத்து ஊர் ஃபுல்லாக சாமி வீதி உலா வந்து எல்லாரு காலையும் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு இந்த சாமிக்கு அவ்வளோ ஒரு பக்தியாக கும்பிட்டு அந்த திருவிழாவை கடைசியாக அரைகுறை ட்ரெஸ்ஸோட, ஆபாசமான வார்த்தையோட, வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது அந்த விஷயங்களை அந்த மேடையில் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான் மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் பார்க்குறவங்களாம் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அது அப்படி தான் பண்ணணுமா திருவிழாவில்? அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணாங்களா? அப்போ அந்த கடவுளுக்கு என்னையா மரியாதை இருக்குது? இப்போ அந்த கடவுள் இப்படி அது கேட்குதா கடவுள்? இதெல்லாம் இது லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது. முதல்ல ஆடல் பாடல் கட் பண்ணிட்டாங்க, முதல்ல ஆடக்கூடாது. அப்படி இப்போ ஆடலாம் ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கு எல்லா ஊர்லேயும். இது எந்த மாதிரி ஒரு அறிவுஜீனே தெரியல. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.